நன்றி ஜெஃப்ரி. பொது தேர்தல் தொடர்பான தகவல்களை எமக்கு வழங்கியதற்காக. கொழும்பு மற்றும் திகிவளை கல்கிசை மாநகர சபைகள் மகரகம பொருளஸ்கம்பு நகர சபைகளுக்கு உட்பட்ட பகுதிகளுக்கான நீர் விநியோகம் இன்று முற்பகல் திடீரென மட்டுப்படுத்தப்பட்டது. கழனி கங்கையில் ஒரு வகை எண்ணெய் கலந்ததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் தற்போது நீர் விநியோகம் வழமைக்கு திரும்பியுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. அம்பத்தளை மற்றும் வியகம நீர் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கான நீர் கழனி கங்கையில் இருந்தே பெற்றுக் கொள்ளப்படுகின்றது. கழனி கங்கையில் ஒரு வகை எண்ணெய் கலந்துள்ளதாக இன்று முற்பகல் 6:45 மணிக்கு தகவல் கிடைத்ததாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபையின் பிரதி பொது முகாமையாளர் ரஞ்சித் பெரேரா தெரிவித்தார். நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் நடவடிக்கைகள் ஸ்தம்பிதமடைந்த நிலையில் நீர் விநியோகம் மட்டுப்படுத்தப்பட்டதாக அவர் மேலும் தெரிவித்தார். கடுவல பகுதியில் ஒரு நிறுவனம் இவ்வாறு கழிவு நீரை வெளியேற்றியுள்ளது. அது எந்த நிறுவனம் என தெரியாது. இது தொடர்பில் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளோம். அதேபோன்று மத்திய சுற்றாடல் அதிகார சபைக்கும் அறிவித்துள்ளோம். இது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது.